நாளைக்கு பாராளுமன்றம் கூட போது முக்கியமான பில்லு டீலிமிட்டேஷன் பில்லை வந்து பாஸ் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து நாடே பரபரப்பா இருக்கு. இதை விட பரபரப்பா வந்து ஒரு விஷயத்த எல்லாரும் உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அது திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? தீவிரமா பாஜகவை எதிர்க்கக்கூடிய திமுக பாஜகவோட டீலிங் பேசிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இல்லவே இல்லை, திமுக எங்க கூட தான் நிற்கும் அப்படின்னு இருக்காங்க. இந்த திமுகவுடைய இந்த ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது நாளைக்கு ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கப்படுது. திமுக இந்த பக்கம் சாஞ்சா என்னவா மாறும், இல்ல அந்த பக்கம் சாஞ்சா என்னவா மாறும், ரெண்டுமே வேணாம் நான் பாராளுமன்றத்துக்கே வரல அப்படின்னா என்னவாகும், என்ன கணக்கு போயிட்டு இருக்கு டெல்லியில? டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க தாக்கல் பண்ண முயற்சி பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி 298 தான் அவங்களுக்கு கிடைச்சது, மெஜாரிட்டி கிடைக்கல. 230 வந்து எகெயின்ஸ்ட், 298 தான் ஃபேவரு. 2/3 மெஜாரிட்டி கிடைக்கணும். அதாவது டீலிமிட்டேஷன் மாதிரி கான்ஸ்டியூஷனல் சேஞ்சை பாராளுமன்றத்தில் பண்ணணும் அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படி பாராளுமன்றத்தில் எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்களோ அதில் 2/3 மெஜாரிட்டி கிடைக்கணும். 543 டெல்லி பாராளுமன்றத்தினுடைய லோக்சபாவினுடைய மொத்த எண்ணிக்கை, 3 வேக்கண்ட்டு, இப்போ 540 தான் இருக்குது. இந்த 540ல் 360 கிடைச்சா நாளைக்கு 2/3 மெஜாரிட்டியோட டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வந்துடலாம். டீலிமிட்டேஷன் வரணும், பாஜக முடிவு பண்ணிருச்சு. அதனோட சேர்த்து விமென்ஸ் பில்லு, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல். இதில் நோக்கம் என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 எம்பி அப்படிங்கிற பாராளுமன்ற எண்ணிக்கையை கிட்டத்தட்ட 850 வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு அவங்களோட எய்ம் இருக்குது. 55ங்கிறாங்க, சில பேர் 46 அப்படிங்கிறாங்க. அது ஒரு ஆசோலேஷனில் இருக்குது. ஸோ 800+ கொண்டு போகிறதுக்கான வேலை நடக்குது. இப்போ இந்த 800+ கொண்டு போகிறதுக்கான வேலை இந்த நேரத்தில் நடக்குது இல்லையா? இதை செய்யக்கூடாது, அதாவது இவங்க சொல்ற ஃபார்மெட்ல செய்யக்கூடாதுன்னு திமுக ஏற்கனவே வாதாடிட்டு இருக்கு. ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும்னு அவங்க கேக்குறாங்க. ஆமா, டீலிமிட்டேஷனே வேண்டாம்னு ஒரு இடத்துல சொல்ல, ஃபேர் டீலிமிட்டேஷன். இப்ப எனக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில 60 சீட்டு கொடுக்க போறியா, நான் ஏத்துக்கிறேன். நீ 10 சீட்டை குறைச்சா நான் ஏத்துக்க முடியாது. ஏன்னா 1970ல் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்து நடைமுறைக்கு வரும்போது என்ன இந்தியாவில் நடந்துச்சு அப்படின்னா, வட இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு பெருசா ஃபாலோ பண்ணப்படலை. பாலிசியாக நார்த் இந்தியன் கவர்மெண்ட்ஸ், அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் அதை ஃபாலோவே பண்ணல. சவுத் இந்தியன் கவர்மெண்ட்ஸ், குறிப்பா தமிழ்நாடு அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க. இங்க குழந்தை பெறுவதனுடைய சதவீதம் குறைந்தது. அதற்கான விழிப்புணர்வு எல்லா வகையிலுமே வடநாட்டில் குழந்தை பெறுவதனுடைய சதவீதம் அப்படிங்கிறது சவுத் மாதிரி குறையல. இங்க வந்து 3-4 பிள்ளைகள் பெத்துக்கிட்டு இருந்தவங்க 1-2 பிள்ளைகளுக்கு வந்துட்டாங்க. அங்க அதே 3-4ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. ஸோ அப்போ தென்னிந்தியாவினுடைய மக்கள் தொகையினுடைய சதவீதம் இருக்கு பார்த்தீங்களா, அது குறைஞ்சிருச்சு. அதாவது குழந்தைகள் பெற சதவீதம் வட இந்தியாவில் வந்து அதிகமாகிடுச்சு. இது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த நேரத்தில் மக்கள் தொகையின் அடிப்படையில் நான் எம்பி சீட்டை ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. ஏன்னா உங்க பேச்சை கேட்டு குழந்தை பெற்றுக்கிறத குறைச்சதுனால இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கு 39 எம்பி இருக்கிறாங்க அப்படின்னா மறு வரைவு பண்ணும்போது எனக்கு 60 எம்பி வரணும். நீ 60 எம்பிலாம் தர முடியாது, 50 தான் தருவோம். 5 எம்பி 8 எம்பி 10 எம்பி குறைச்சோம். பாஜக எல்லாருக்குமே 50% உயர்த்தி, அது வேற ஒரு ஃபார்மெட், அது தனியா பேசுவோம், அது வேற ஒரு ஃபார்மெட். ஸோ அப்போ இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நார்த் சவுத் பிரச்சனை அப்படிங்கிறது தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னைக்கு நேற்றுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி 2 கட்டுரை எழுதியிருக்காரு. ஒன்று இந்தியன் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், 2லையுமே எழுதியிருக்காரு. அவர் ஒரு விஷயத்தை என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, டீலிமிட்டேஷனை நீங்க பாப்புலேஷனை மட்டும் பேராமீட்டரா வைக்கக்கூடாது, டீலிமிட்டேஷன்ல நீங்க ரெவன்யூவும் பேராமீட்டரா வைங்க. மகாராஷ்டிரா அதிகமான வருமானம் தருது, குஜராத் அதிகமான வருமானம் தருது, தமிழ்நாடு அதிகமான வருமானம் தருது. இப்படி வருமானம் தரக்கூடிய மாநிலங்கள், மக்கள் தொகையை குறைத்து கொண்டு வருமானத்தை பெருக்கிய மாநிலங்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுக்கணும், அவங்களுக்கு நம்பர்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்பர்ஸ் அதிகப்படுத்தினாலும் தமிழ்நாட்டுக்கு அந்த கால்குலேஷன் படி இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 பிரிச்சிங்கன்னா இதே 39 தான் வரும். ஆனால் மகாராஷ்டிராவுக்கு ரொம்ப அதிகமாக வரும், குஜராத்துக்கு அதே 39 தான் வரும். ஸோ பிரச்சனைங்க எது வந்தாலும் சரி நமக்கு ஃபேராக வரணும் அப்படிங்கிறது தான் நியாயமான விஷயம். இதுதான் டீலிமிட்டேஷன் பில்லுடைய பேஸ். மக்கள் தொகை அதிகமாயிருச்சுப்பா எங்க வட இந்தியாவில், நம்ம ஊர்ல மக்கள் தொகை அதிகமாக இருக்கு, ஆனால் சதவீதத்தில் குறைஞ்சிருக்கு. அவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ எங்களுக்கு 1970ல் இந்தியா முழுக்க எத்தனை சதவீத மக்கள் இருந்தாங்களோ, நான் சொல்றது பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜின் அடிப்படையில் எம்பி சீட்டை பிரிச்சா பிரிங்க, இல்லைன்னா இந்த சட்டமே வரக்கூடாது. ஏன்னா அநியாயமா தமிழ்நாட்டினுடைய உரிமை, கர்நாடகாவினுடைய உரிமை, கேரளாவினுடைய உரிமை, ஆந்திராவினுடைய உரிமை, ஒரிசாவினுடைய உரிமை, வெஸ்ட் பெங்காலினுடைய உரிமை எல்லாமே காலியாயிரும். இதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நாளைக்கு இந்த பில்லை கொண்டு வர போகிறாங்க. நாளைக்கு கொண்டு வந்தால் 540 எம்பியில் 360 வந்து கிடைச்சா 2/3 மெஜாரிட்டி. நீங்கள் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா பாதிக்கு பாதி,
2/3 மெஜாரிட்டி மூணுல அப்படிங்கும்போது 2 பங்கு. 3/2 பங்கு வேணும். இப்ப பாத்தீங்கன்னா திமுக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 22 எம்பிக்களை பாராளுமன்றத்துக்கே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. அப்படி வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கறதான் கால்குலேஷன். இப்ப திமுக வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 22 எம்பி அனுப்பல அப்படின்னா 540 பார்லிமெண்ட்ல இருக்கணும்ல, 540க்கு பதிலாக அங்க வெறும் 518 தான் இருக்கும். இருக்கிறதுல 2/3 மெஜாரிட்டி. இப்ப 518 தான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நாளைக்கு வர்றாங்க. திமுக யாரும் போல அப்படின்னா இந்த 518ல 2/3 வேணும் அப்படின்னா 345 வேணும். பாஜகவினுடைய கூட்டணியில 293. இது இல்லாம இப்ப அவங்க பல பார்ட்டிகளை பிடிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஆம் ஆத்மில இருந்து எல்லாம் பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப சிவசேனா அணி, திரிணாமுல் காங்கிரஸ் அணி, இது இல்லாம பஞ்சாப் அணி, எல்லா அணியும் பிடிச்சதுல இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 341 வந்துட்டாங்க. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்காங்க நெருங்குறதுக்கு? இன்னும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 எம்பி இருந்தா போதும். வெறும் 4 எம்பி. எந்த அளவுக்கு காங்கிரஸ் வேலை பார்த்திருக்காங்க. அடடா, ரொம்ப அருமையான. இப்ப 4 எம்பி. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக வெளியே போனா தான் 4. திமுக உள்ள இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 4 இந்த 4 + 22 26 எம்பி தேவைப்படும். இது திமுகவோட ஃபேக்டர். திமுக வெளியே போனா 4 எம்பி தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அகிலேஷ் யாதவ் கிட்ட கிட்டத்தட்ட 37 எம்பி இருக்கு. அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பில்லுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நான் ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா இங்கதான் நம்ம என்ன கவனிக்கணும்னா தமிழ்நாட்டுக்கு தான் இது நம்பர்ஸ் குறையும், அகிலேஷ் யாதவுக்கு நம்பர்ஸ் குறையாது. அவருக்கு டபுள் த அமௌண்ட் அதிகமாகும். அப்ப ஒரு மாநிலத்துக்கு நல்லது வரும்போது அவர் இதை எதிர்த்து வாக்களிப்பாரா? இப்ப நான் என்ன கேக்குறேன், வெக்கமே இல்லாம திமுக வராது நாளைக்கு திமுக ஓட்டு போடாதுன்னு பேசுறீங்களே, அகிலேஷ் யாதவ் என்ன பண்ண போறாரு பேசுறீங்களா? உங்க கூட்டணியில் தானே இருக்காரு. இந்தியா கூட்டணியில வாயை திறந்து ராகுல் காந்தி பேசுவாரா? இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் பேசுவாரா? இல்ல பத்திரிகையாளர் சொல்றாங்கல்ல திமுக புதைகுழிக்கு போக போதெல்லாம் பேசுறாங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், போட்டோங்கிற உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கேக்குறேன் டீலிமிட்டேஷன் பில் குறித்து ஏன் விஜய் வாயே திறக்கல? அவர்தான் வர விட மாட்டேன். அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, உண்மையிலேயே நீங்க நல்ல முதலமைச்சரா இருந்தா ஸ்டாலின் செஞ்ச மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வாங்க, கொளுத்துங்க, போராட்டம் பண்ணுங்க, டீலிமிட்டேஷன் எரிச்சுங்க. நாங்க வந்து எதுவுமே ஆக்ஷன் தான், வாயில பேச மாட்டோம், எதுவுமே செஞ்சு காட்டுவோம். டீலிமிட்டேஷன் நாளைக்கு டீலிமிட்டேஷன் பில்ல சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் தீர்மானமாக கொண்டு வரல அப்படிங்கிற விஷயத்த கேள்வி கேட்காத யாரும் திமுக போகுமா போகாதான்னு விவாதிக்காதீங்கன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு யோகிதையே கிடையாது விவாதிக்கிறதுக்கு. காங்கிரஸ் அமைச்சர்கள் இருக்காங்க, அதான் சொல்றேன். காங்கிரஸ் அமைச்சர் இவ்வளவு பேர் இருக்கீங்களா? காங்கிரஸ் இவ்வளவு பேர் இருக்கீங்களா? விசிகா இருக்கீங்களா? கம்யூனிஸ்ட் இருக்கீங்களா? ஐயுஎம்எல் இருக்கீங்களா? உங்க கூட்டணி தானே, கேளுங்க ஐயா, வாயை தரங்க, சட்டமன்றத்தை தீர்மானம் கொண்டு வாங்க, அவசர கூட்டம் கூட்டுங்க, எல்லா கட்சியும் வரட்டும், தீர்மானம் போடுங்க. திமுக பண்ணுச்சு, அனைத்து கட்சி கூட்டம் போட்டுச்சு, போக மாட்டேன்னு சொன்னாரு. திமுக அனைத்து கட்சி கூட்டம் போட்டுச்சு, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகளை கூப்பிட்டாங்க, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு கூட்டம் போட்டாங்க. தமிழ்நாட்டுல 45 கட்சியை கூப்பிட்டு வச்சு கூட்டம் போட்டாங்க. அதுல வராத கட்சி அப்படின்னா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் மட்டும்தான். இவங்க போனாங்களா? தாவேகா போச்சு, புசியானந்த் போனாரு, ஃபைலோட போனாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், திமுக அனைத்து கட்சி கூட்டம் போட்டுச்சு, தீர்மானம் போட்டுச்சு, சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கு, டீலிமிட்டேஷன் பில் எரிச்சிருக்கு, நீங்க ஏன் வேடிக்கை பாக்குறீங்க? எம்பிகள் ப்ரோட்டஸ்ட் பண்ணிருக்காங்க. திமுக என்ன பண்ண போகுது? திமுக முதலமைச்சர் ஆளுங்கட்சி தாவேகா, அவங்க என்ன பண்ண போறாங்க கேளு. அவங்க கிட்ட எம்பியே இல்லையே, வாயே திறக்கல, ஒருத்தரும் வாய் திறக்கல. சோ இப்ப திமுக வெளியே போகுமா உள்ள இருக்குமா? அகிலேஷ் என்ன பண்ண போறாரு? உங்க கூட்டணி தானே, கேளுங்க. இதை விட முக்கியமான விஷயம், என்சிபி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சுப்ரியா, நாங்க டெல்லிக்கு போய் இந்த பில்லை படிச்சு பார்த்துட்டு அதுல சில நிபந்தனைகளோட நாங்க ஆதரிக்கலாம், அந்த அளவுக்கு போயிட்டாங்க, எல்லாத்தையும் மொட்டையா நாங்க வந்து நிராகரிக்க முடியாது அப்படின்னு சுப்ரியா சொல்லிட்டாங்க. அப்ப நாளைக்கு என்சிபி இருக்கக்கூடிய எம்பி அங்க போய் ஆதரிப்பான். ஆல்மோஸ்ட் என்சிபி எம்பிக்கள் உத்தவ் தாக்கரே அணியில் இருக்கல, ஷிண்டே அணியில் இருக்கவங்களுக்கு ஆதரவு தந்துகிட்டு இருக்காரு. சோ அப்ப இது ஒரு தனி ட்ராக் போயிட்டு இருக்கு. இவங்க இங்க உட்காந்துட்டு திமுக என்ன பண்ண போகுது, திமுக இந்தியா கூட்டணி என்ன பண்ண போகுதுன்னு சொல்லுங்கயா. இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து நாங்க வந்து பாசிஸ்ட் எதிர்க்க போறோம், பாஜக எதிர்க்க போறோம்னு இவ்வளவு பெரிய முட்டை கொடுக்குறீங்களா, அந்த முட்டுக்கு பதில் சொல்லுங்கன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம், இப்ப வந்து திமுக உள்ள போகலனாலும் 4 எம்பி தேவைப்படும். இப்ப திமுக போகவே இல்லைனாலும் அந்த 4 எம்பி எப்படி பாஜக சரி பண்ணும்? அப்ப பாஜக வேற ஒரு ரூட் வச்சிருக்கும். அது அகிலேஷையோ இல்ல சுப்ரியாவையோ, காங்கிரஸ்ல காசு கொடுத்தா ஓடி வரக்கு நிறைய பேர் ஒரு ரூட்டை போட்டு அமைச்சர் கூட்டத்துக்கே ஓடணும். அமைச்சர் பதவினாலே ஓடுவாங்க. எம்பி பதவி கொடுக்குற, உனக்கு வந்து மினிஸ்ட்ரியில கேபினெட்ல கொடுக்குற அப்படின்னா ஓடிடுவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராஜ்யசபா இருக்கு. ராஜ்யசபால இப்ப 245, இதுல 2/3 வேணும், 164 வேணும் 2/3. இப்போ திரிணாமுல் காங்கிரஸ்ல அந்த 2 எம்பி ராஜ்யசபா எம்பி ரிசைன் பண்ணிட்டாங்க.
ஸோ இப்போ 241 தான் அந்த பெஞ்சோட மதிப்பு. 241 இவங்க 160 அடிக்கணும். 241க்கு 160 வந்தா இவங்க ஜெயிக்கலாம். இப்போ எக்ஸிஸ்டிங்கு 117 தான் இருக்கு. இவங்க பண்ண அந்த கோல்மால் கீழ்மால்ல இப்போ இந்த 241 152 வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ வெறும் 8 சீட்டு தான் ராஜ்யசபாவுக்கு தேவை. நான் என்ன கேட்குறேன், 8 சீட்டு தேவை. 8 சீட் இருந்தா ராஜ்யசபால பாஸ் பண்ணிடுவோம். அந்த 8 சீட்டு டிஎம்கே கிட்ட இருக்கு. அந்த 8 சீட்டு டிஎம்கே. இன்னைக்கு டிஎம்கே நினைச்சா ஆட்டமே வேற. இல்ல இவங்க சொல்லி நான் என்ன கேட்கறேன், டிஎம்கே பத்தி இவ்வளவு குறை பேசுறீங்கல்ல, நமக்கும் கட்சி மேல முரண்பாடு இருக்குமா? ஏகப்பட்ட முரண்பாடுக்கா, தனியா பேசலாம். டிஎம்கே நினைச்சது எப்படின்னா, நாளைக்கு காலையில இந்திய பாராளுமன்றத்துல இந்த டீலிமினேஷன் ஆதரிச்சு கேபினெட்குள்ள போயிடலாம் போயிட்டே இருப்பாங்க. ஒரு இடி வழக்கு கூட திமுக மேல இல்லாம பாஜக காப்பாத்திரும். பயமுத்திட்டு இருக்காருல்ல, அது மட்டும் இல்ல, சிபிசிஐடி ஒரு வழக்கு கூட இல்லாம டிஎம்கே காப்பாத்திரும். இன்னொரு பக்கம் விஜய் மேல இருக்கக்கூடிய சிபிஐ வழக்குல இருந்து தோண்டுங்க, விஜய் மேல இருக்கக்கூடிய கரூர் வழக்குல இருந்து எல்லா வழக்கையும் நீங்க வந்து தூக்கி போட்டு நீங்க அடின்னு அடிங்கன்னு திமுக நீங்க அடிங்க, அவங்கள மொத்தமா முடிங்க, நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கவே. இதுதான் பாலிடிக்ஸ். ஆனா திமுக அதை செய்யாது. அவர் அநியாயத்துக்கு நாகரிக அரசியல் பண்ணிட்டு இருப்பாரு. அது ஆக்சுவலி என்னன்னா, இதை நம்ம ஆதரிக்க முடியாது. திமுக டீலிமிட்டேஷனை ஆதரிக்குது. அதாவது ஃபேர் டீலிமிட்டேஷன் இல்லாம இவங்க கொண்டு வரக்கூடிய டீலிமிட்டேஷன் ஆதரிச்சதுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து திமுக எதிர்ப்போம். ஏன்னா திமுகவினுடைய அடிப்படை கொள்கையே மாநில உரிமை தான். தமிழ்நாட்டை தோற்கடிக்க விட மாட்டோம், தமிழ்நாட்டை தலகுனிய விட மாட்டோங்கிறது தான் திமுகவினுடைய கடந்த தேர்தல் முழக்கமா இருந்துச்சு. எந்த முழக்கமுமே இல்லாம வாயே திறக்காம டெல்லியை பத்தி ஒரு சிறு துரும்பு கூட பேசாம ஒருத்தர் முதலமைச்சர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவர் இந்தியா கூட்டணியில அவர் இல்லை, இருக்கிற ஒரு சீட்டையும் கொடுத்துட்டாரு. ஏன்னா இந்த ஒரு சீட்டு இப்ப இன்னைக்கு வந்து அவரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. ஒரே ஒரு சீட்டு வந்து தாவேக்காக்கு இப்ப வந்து இந்த ராஜ்யசபா சீட்டு இருந்துச்சு அப்படின்னா, இப்ப லோயலாமணிய பள்ளிக்கல்வித்துறையில வந்து பாடநூல் கழகத்துக்கு இல்லாம டெல்லிக்கு அனுப்பிச்சான்னு வச்சுக்கலாம். போட்டோம், பல போராட்டங்களை பண்ணிருக்காரு. எனக்கு தெரியும் இள போராட்டத்தை எடுத்து தீண்டாம கொடுத்து அவர் மேல 1000 விமர்சனம் உண்டு. ஆனா களத்துல மக்களோட போய் நின்று போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காரு. அதெல்லாம் நம்ம நான் என்ன எப்படி சொல்றேன், விஜய்க்கு லோயலாமணி பரவாயில்லன்னு சொல்றேன். ஓஹோ, அப்படிதான் விஜய்க்கு லோயலாமணி பரவாயில்ல, விஜய்க்கு லோயலாமணி பரவாயில்ல முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல விஜய்க்கு லோயலாமணி எவ்வளவோ பெரிய ஆள். ஓகே, நான் அப்படிதான் சொல்றேன். அப்ப லோயலாமணி வந்து இப்ப ராஜ்யசபால போய் இன்னைக்கு உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாரு டீலிமிட்டேஷன்? விஜய் என்ன சொல்றாரோ அதை கேட்பாரு. இப்போ பாஜகவை எதிர்ப்பாங்களா? பாஜக அதுதான் இங்க பிரச்சனையே. அப்ப என்ன பிரச்சனை, ராஜதந்திரமா காங்கிரஸ் கொடுத்துட்டோம். சோ அப்ப ராஜ்யசபால இந்த 8 சீட் இருக்கு பாத்தீங்களா, இந்த 8 சீட்டை ஆதரிக்கணுமா வேண்டாங்கம்மா, அந்த டீலிமிட்டேஷன் பில் ராஜ்யசபா பாஸ் பண்ணுமா பாஸ் பண்ணாதாங்கிற முடிவு திமுக கையில் இருக்கு. இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக கேம் ஆடிட்டாங்க பாஜக. இப்போ அவங்களுடைய கோர் ஓட்டு அப்படிங்கிறது 293 பாஜக, அவங்களுடைய பிஜேபி ப்ளஸ். அதில் பிஜேபி 240, தெலுங்கு தேசம் 16, இது இல்லாமல் ஜேடி வந்து 12, இது இல்லாமல் சிவசேனாவினுடைய பழைய 13, பழசு 7, புதுசு 6, இப்போ மொத்தம் 13. இது இல்லாமல் நம்ம ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பீகார் கட்சி லோக் ஜனதள் அதில் ஒரு 5. இது இல்லாமல் ஜேடி செக்யூலர் நம்ம தேவகோடா, அது ஜனசேனா நம்ம பவன் கல்யாண், இது இல்லாமல் ராஷ்ட்ரிய ஜனதாதள், இந்த கூட்டணி இதெல்லாம் அங்கங்கே பிசிறாக இருக்கிறது மொத்தமாக சேர்த்து ஒரு 13. எல்லாம் சேர்த்து அவங்க வந்து ஒரு ரவுண்ட் அப்பாக கிட்டத்தட்ட 293 வரைக்கும் சாலிடாக பண்ணி வச்சிட்டாங்க. இந்த 293யோட சேர்த்து தான் இதை 340 மாற்றுறதுக்கு அவங்க இப்போ பண்ண ஒர்க் அவுட்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ அதில் டிஎம்சி சொல்கிறது, சிவசேனா சொல்கிறோம், எல்லாமே இப்போ என்சிபி, ஆர்பி பஞ்சாப் எல்லாம் சேர்த்து வருது. ஸோ அப்போது பாஜக ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு பெரிய கால்குலேஷனை போட்டு அவங்க தெளிவாக இந்த கேமை ஆடிட்டாங்க. நாளைக்கு 2/3 கிடைச்சிருச்சு அப்படின்னா கதை முடிஞ்சு. டீலிமிட்டேஷன் மட்டும் கிடையாது, ஆர்டிகல் இந்தியாவினுடைய 130th அமெண்ட்மெண்ட் என்ன, பிஎம் சிஎம் கேஸ் போட்டு 30 நாள் ஜெயில இருந்தா பதவி தானா போயிடும். அது விஜய் அவர்கள் உட்பட யாரா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு பில்லு. இது வரைக்கும் அது யாருமே பாயை திறந்து பேசல, விஜய் அவர்களே பேசல. விஜய் அவர்கள் பேசல. இப்ப ஒண்ணும் இல்ல, விஜய் அவர்கள் கரூர் கேஸ் இருக்கு, இப்ப ஏதோ ஒரு கேஸ் 30 நாள் உள்ள உட்கார வச்சாங்கன்னா முடிஞ்சு 30 நாள் உட்கார வச்சா சிஎம் பதவி போயிடும். ஆமா, அதுக்கப்புறம் அவர் வர முடியாது. அவருக்கு தனி கண்டென்ட்ங்க, இத உள்ள கொண்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. அது என்ன பண்ண முடியும், அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பில்லு. அந்த பில்லு வந்து நாளைக்கு பாஸ் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. டீலிமிட்டேஷன் பில். இது இல்லாம இன்னொரு பில்லு இருந்துச்சு, என்ன அப்படின்னா ஹையர் எஜுகேஷன்ஸ்ல வந்து அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமாக ஏஐசிடி, யூஜிசி, நேஷனல் கவுன்சில் எல்லாத்தையும் கழிச்சிட்டு அவங்க அந்த விக்ஷித் பாரத்னு ஏதோ ஒன்று கொண்டு வராங்க. அது வேணா இப்போ தள்ளி வச்சிட்டாங்க. அதில் பல சிக்கல்கள் அப்படிங்கிறதுனால தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ இந்த 2 பில்லு இருக்கிற டீலிமிட்டேஷன் 130th அமெண்ட்மெண்ட்டு, 131th அமெண்ட்மெண்ட்டு,
உமன்ஸ் பில்லு இதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்தாங்க, ஒன் நேஷனோட கொண்டு வந்தாங்கன்னா பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு. திமுகவினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் விஜயை பழி வாங்கணும், இல்லை சொல்கிறேன், விஜயை பழி வாங்கணும், இல்லை வந்து தன் மேலே இருக்கக்கூடிய இடி கேஸுக்கு பயங்கணும் அப்படின்னு திமுக நின்றுச்சு அப்படின்னா அது தன்னுடைய சுயநல அரசியலை பண்ணிக்கும். இல்லை இடி என்னை எவ்வளோ தூரம் ரைடு பண்ணாலும் பரவாயில்ல, விஜய் மாதிரியான ஒரு ஆள் திமுக ஆட்சி மேலே எவ்வளோ போய் சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு தமிழ்நாடு தான் முக்கியம், காலங்காலமாக தமிழ்நாட்டுக்காக நாங்கள் மாநில உரிமைக்காக நின்றுருக்கிறோம், அண்ணா வழியை அதை நாங்கள் செய்ய போகிறோம், எவ்வளோ பெரிய டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, 10 வருஷம் நாங்கள் ஆட்சிக்கே வரலனாலும் பரவாயில்ல, ஆனால் தமிழ் மாநில உரிமை, தமிழ் மக்களுடைய உரிமை காக்கப்படணும், அதுக்காக நிற்கிறோம் அப்படின்னு திமுக நினைச்சதுன்னா நிற்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவங்க நிற்பாங்க. இல்ல அது நிக்கிறதுக்கான முகாந்தாரம் தான் இருக்குங்களே. எவ்வளவு ஓப்பனா அவர் வந்து லண்டன்ல இருந்தே அவங்களோட எம்பிங்களை கூப்பிட்டு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, காங்கிரஸ் தான் நமக்கு ஆகாது, மற்றபடி இந்த மாதிரி மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய எந்த பில்லா இருந்தாலும் திமுக எதிர்க்கணும் அப்படின்னு கிளியர் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. இதுல திமுக கிளீன் கேம் ஆடும். என்ன அப்படின்னா கண்டிப்பாக திமுக பாஜகவுக்கு ஆதரவு தராது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல திமுக கண்டிப்பா எதிர்த்து வாக்கு போடும். ஆனா அகிலேஷோ இல்ல மத்த கட்சியோ கண்டிப்பா பாஜகவுக்கு ஆதரவு வாக்கு போட்டு இதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு லோக்சபால. பிற்பாடு திமுக என்ன பண்ண அப்படின்னம்னா மாநில உரிமைகள் பேசக்கூடிய கட்சிகள் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து தேர்ட் ஃப்ரண்ட்டை கொண்டு வருவாங்க. தேர்ட் ஃப்ரண்ட் கொண்டு வந்தா தான் ராகுல் காந்தியை வீழ்த்த முடியும். ஏன் ராகுல் காந்தியை வீழ்த்தணும் இந்த நேரத்துல போய் தேவையா அப்படின்னா தேவைதான். நீங்க பாஜக வாயே திறக்க மாட்டீங்க, பாஜகவை எதிர்ப்பே செய்ய மாட்டீங்க, நீங்க உங்க மாநில உரிமையே ஒண்ணு இல்லமா கூட்டணியில இருக்கவங்க முதுகுல குத்துவீங்க. மாநில பல்கலைக்கழகத்துக்கு யூஜிசி மெம்பர் வேண்டாம் அப்படின்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். சொல்றதே அவங்க அமைச்சர் தானே சொல்றாரு. அதான் 2018 மோடி அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடும் திமுகவும் இங்க இருக்கக்கூடிய அதிமுகவும் சேர்ந்து போராடிச்சு. ஆனா இல்ல யூஜிசி மெம்பர் வரட்டுன்னு காங்கிரஸினுடைய யாரு மினிஸ்டர் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் தாவே காரசுக்கு ஆதரவு கொடுத்து கிருஷ்ணன் அவர் பேசுறாரு. நான் என்ன கேட்கிறேன், இது எவ்வளவு பெரிய ஆபத்து. அப்போ பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் மாநில உரிமையில் ஒரே கொள்கை. ஆமா, இது வேற அது வேற இல்ல. ஆமா, பாசிசம்னா என்ன? முஸ்லிம்களை அடிக்கிறது மட்டும் பாசிசம் அல்ல, கிறிஸ்தவ சர்ச்சை உடைக்கிறது மட்டும் பாசிசம் அல்ல, மாநில உரிமையை பறிக்கிறதும் பாசிசம் தான். எல்லா இப்போ அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றதுக்கு இவங்க பாசிசத்துல ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. இல்லங்க, முஸ்லிம் கிறிஸ்தவரை அடிச்சா மட்டும்தான் அங்க பாசிசம், மாநில உரிமையை அபகரிச்சா அது பாசிசம் கிடையாதுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த சாஃப்ட் டோன் இருக்குல்ல, சாஃப்ட் சங்கி டோன், அந்த டோன் தான் காங்கிரஸ் டோன். முஸ்லிம் உயிர், முஸ்லிம்களுடைய வாழ்க்கை, உரிமை, சிறுபான்மையின மக்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரம் அப்படிங்கிறது முக்கியம். மாநில அதிகாரம் இருந்தால் தான் எந்த அளவுக்கு முஸ்லீம் இந்த நாட்டினுடைய சிறுபான்மையராக இருக்காங்களோ தமிழர்களும் இந்த நாட்டில் சிறுபான்மையின மக்கள் தான். ஆமாம், இவ்வளோ பேர் ஹிந்தி பேசுகிற இடத்துல தமிழர் சிறுபான்மையாக தான் இருக்கான். என் மாநில உரிமையை நான் பாதுகாத்தனா தான் நான் போராட முடியும். ஸோ அப்போது சிறுபான்மை அப்படிங்கிறதுல எப்படி கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வருகிறார்களோ அதே போல் தமிழர்களும் சிறுபான்மை தான். இந்தியா என்கின்ற ஆளும் வர்க்கத்தின் முன்பாக எல்லோருமே சிறுபான்மை. தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழர்களும் மலையாளிகள் அவங்க உரிமையை பாதுகாத்துக்கணும். அப்படின்னா இதை பாசிச எதிர்ப்பை வலுப்படுத்தணும்னா தேர்ட் ஃப்ரண்ட், மாநில உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேர்ட் ஃப்ரண்ட். சோஷியல் ஜஸ்டிஸ்னா என்ன? சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது சாதி ஒழிப்பு. அதே போல் ஏக அதிகாரத்தை ஒழிக்கிறதும் முக்கியமான விஷயம். ஸோ அப்போது இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்குள்ளே நீங்கள் ஃபெடரலிசம் பேசாமல் விஸ்வநாதன் மாதிரியான ஒரு மினிஸ்டர் வந்து உட்காந்துக்கிட்டு இதில் பெருமை வேற, தலித் சமூகத்திலேருந்து நாங்கள் வந்து ஒரு மினிஸ்டர் கொடுத்துட்டோம் ஹையர் எஜுகேஷனு, அப்பா அந்த மினிஸ்டர் தான்ப்பா ஆர்எஸ்எஸ்ஸை தமிழ்நாட்டு பல்கலைக்கழகத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆர்எஸ்எஸ் வந்துச்சுன்னா சாதியை போதிக்கும், பார்ப்பனியத்தை போதிக்கும், சனாதனத்தை போதிக்கும், பிரம்மசூத்திரத்தை படிக்கும், அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்குறான். இந்தியன் அதாவது எத்திக்கல் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இதெல்லாம் வருதுன்னு வைங்களேன், இதனால பெருசாக பாதிக்கப்பட போறது தலித் மக்கள் தான். மோசமான பாதிப்பு ஏற்படும் தலித் மக்கள். ஏன்னா வாழ்க்கையில வந்து சாதிய கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வருது அப்படின்னா அந்த சிஸ்டம் யாரை மோசமாக அழுத்தும் அப்படின்னா தலித் மக்களை தான் அழுத்தும். அப்ப ஏன் அவங்க குரல் கொடுக்கல? தலித் மக்கள் சைட்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய விசிகாவோ இல்ல நீலம் ஃபவுண்டேஷனோ இல்ல வந்து மற்ற அமைப்புகளோ யாரும் இவங்க எல்லாம் தாவேக்கு ஆதரவு நிலையில அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நீங்க அமைச்சர்கள் ஆனா போதுமா? அவ்வளவுதான். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாமா? ஆர்எஸ்எஸ் ஒழிக்கணும், சனாதனத்தை ஒழிக்கணும், தலித் மக்களுடைய விடுதலை முக்கியம் அப்படின்னா முதல்ல இந்த யூஜிசி பில்லுல, அதாவது யூஜிசி மெம்பரை கொண்டு வந்து யூனிவர்சிட்டிக்குள்ள போடுறத எதிர்க்கணும். அதுதான் கேட்வே, அதுதான் செக் போஸ்ட். யார் உள்ள வர்றதுக்கு? ஆர்எஸ்எஸ் உள்ள வர்றதுக்கு.
RSS பல்கலைக்கழகத்துல வந்து உட்கார்ந்தா அப்படின்னா ஜாதி அமைப்பை கட்டி IIT பாம்பேல இருந்து பல இடத்துல தலித் மாணவர்கள் படிக்க முடியாம சென்ட்ரல் யூனிவர்சிட்டில இருந்து சூசைட் பண்றதுக்கு காரணமே ஜாதி ஆதிக்கம் தான். இது எப்படி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில இருக்கு, IITல இருக்கு, IIM தமிழ்நாட்டுல கூடிய இந்த 22 பல்கலைக்கழகத்துல கொண்டு வருவானுங்க. தலித் மாணவர்கள் போய் படிக்க முடியாது, அந்த மாணவரை டார்ச்சர் பண்ணுவானுங்க. யாரு? வாத்தியார்ல இருந்து ஹாஸ்டல் இருக்கிற பசங்க வரைக்கும். இது தட்டி கேட்கப்படணும் அப்படின்னா இன்னைக்கு UGC மெம்பர் வரதை நிறுத்தணும். இதை வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் ஒரு தலித் சமூகத்துல இருந்து வந்திருக்காரு, காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்காரு, வாயே திறக்கல. விசிகா இதை பத்தி பெருசா போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதிர்ப்போ தெரிவிக்கல. கம்யூனிஸ்டுகள் அமைதியா போறாங்க. IUMலுக்கு இது என்னன்னே தெரியல. இது உண்மையிலே பெரிய ஆபத்து. திமுகவே இந்த விஷயத்துல வாய் திறக்காம அமைதியா இருக்கிறது பெரிய ஆபத்து. திமுக இறங்கி போராட்டம் பண்ணிருக்கணும். திமுக இறங்கி போராட்டம் பண்ணல, அது ஒரு பெரிய தவறு. திமுக இறங்கி இந்த விஷயத்துல வந்து தட்டி அவங்க மனநிலை, நான் இவ்வளவு பாடுபட்டு எனக்கு இந்த மாதிரியான பேர் தானே கொடுத்தீங்க, நான் ஏன் வாய் திறக்கணும்? அதாவது நாங்க இவ்வளவு தூரம் மாநில உரிமை பேசணும், இந்த பில்ல வரவிடாம 5 வருஷம் நாங்க தடுத்தோம், ஆனா நீங்க எனக்கு ஓட்டு போடல அப்படிங்கிறதுக்காக. ஓட்டு போடுறது மட்டும் விஷயம் நான் சொல்லல, தோல்வி ஓகே, ஆனா மறுபடியும் அந்த முதல குத்துற மாதிரி கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து திமுக வந்து பேசுறது. அதைத்தான் RSS காரங்க பேசுறான், ஆனதான் காங்கிரஸ் காரங்க பேசுறான். டிவி டிபேட்ல வந்து உட்கார்ந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க மாநில உரிமை பேசுனீங்க, மாணவர்களுக்குள்ள RSS வந்துடக்கூடாதுலாம் பேசுனீங்க, ஆனா மாணவர்களே உங்களுக்கு ஓட்டு போடல. மாணவர்களே அப்ப நல்லது செஞ்சு எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மனநிலையில் சாமானிய மனிதர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரு அரசியல் கட்சி, ஒரு மாநில உரிமை பேசக்கூடிய கட்சி, சித்தாந்த பலமுள்ள ஒரு கட்சி அப்படி நினைத்து விட முடியாது. மக்கள் அந்த கட்சியை ஏற்கவே இல்லை என்றால் ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கோ இல்ல மற்ற கட்சிக்கோ, மாநில உரிமை பேசக்கூடிய கட்சிக்கு போடலானா கூட திமுக UGC விவகாரத்தில் வெளிப்படையாக நின்று போராடி இருக்க வேண்டும். அந்த போராட்டம் அவர்களே தவிர்த்திருக்கிறார்களோ என்று சும்மா ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு, தவிர்த்தது வேதனையாக இருக்கிறது. அதை எம்பிகளை வைத்து பாராளுமன்றத்தில் அவங்க செய்வாங்க, அதை நம்ம வந்து பார்க்க தான் போறோம். அவங்க இங்க போராடலாம்னு எங்க போராடணுமோ அங்க போராடுவாங்க. ஒரு எதிர்கட்சியா அவங்க எங்க செய்யணுமோ செய்வாங்க. ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய வேலை எதிர்கட்சி செய்யலன்னு நம்ம குற்றம் சாட்ட முடியாது. அதை எங்க செய்யணுமோ எம்பிங்களை வச்சு எங்க போராடணுமோ அதை திமுக உண்மையிலே திமுக ஆளுங்கட்சியாக இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பெரிய லெவல்ல எடுத்திருப்பாங்க. இந்த சட்டமன்றத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள், அதாவது சட்டமே ஆளுநரே உள்ள இருக்க கூடாதுன்னு டெல்லி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சண்டை போட்ட திமுக தான். அதை நான் ஏத்துக்கிறேன் தான். 2 வருஷம் சட்ட போராட்டம், ஒவ்வொரு நாளும் சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் தினமும் படிச்சு பார்த்திருக்கேன் லைவ்லால. அவ்வளவு கட்டுரைகள் வரும், அவ்வளவு அப்டேட் இன்ஃபர்மேஷன் வரும். ஷார்ப்பான ஃபைட் போட்டது திமுக. மாநில உரிமையில இந்த ஜென்சி தலைமுறைய கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்காக அவ்வளவு பெரிய ஃபைட் பண்ண இந்த திமுகவுக்கு சென்சி இளைஞர்கள் ஓட்டு போடாம விட்டுட்டாங்க அப்படிங்கறத. ஜென்சி தலைமுறை ஓட்டு போடல அப்படின்றதே திட்டவட்டமான பொய். அப்படி இருந்திருந்தா தாவேக்காக்கு இன்னுமே அதிகமான வாக்குகள் வந்திருக்கணும். ஸோ இப்போ அந்த இதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நாளைக்கு பாராளுமன்றம் கூட போகுது, இல்லை திமுக எந்த மாதிரியான சம்பவம் செய்யுது அப்படின்றத இப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு செய்ய போற சம்பவம் இருக்குல்ல, அதை வச்சுட்டு இங்க ஒரு பொய் செய்தி பரப்புனாங்களே, திமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு அவங்களுக்குலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த செருப்பு வாயில கொண்டு அடிச்ச அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சம்பவத்தை வச்சுதான் அவங்களுக்கு பதிலடி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரி ஒரு சம்பவத்தை திமுக பாராளுமன்றத்துல நாளைக்கு செய்ய போகுது அப்படின்னு.